ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே 2 வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குங்க. 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங் ஏரியா, வீட்டுக்குள்ளே டிவி ஷோகேஸு, செப்பரேட்டாக டைனிங்கான ஏரியா வித் ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்து வுட் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி பக்காவாக இருக்குது. லேண்ட் ஏரியா பெருசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். பில்டப் ஏரியா ஒரு 1500 சதுரடி வந்துடும். வீடு நல்ல பெரிய பங்களா டைப் வீடு. ஜென்ரலாகவே டூப்ளெக்ஸ் ஹவுஸ்லாம் 700-800 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்ட் ஏரியா இருக்கும். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பெரிய அட்வான்டேஜுங்க. ஏன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்துடும் அந்த வீட்டுக்கு. நியர்பை பஸ் ஸ்டாப்லாம் ஒரு 900 மீட்டர்ஸ் தாங்க வரும். ஸ்டெப்ஸ் கிப்ஸ்லாம் பார்க்க பக்காவாக இருக்கும். இந்த 3 BHK பங்களா வீட்டை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா வீடியோ போட்ட எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மொத்த சென்னையில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் ஒவ்வொரு நாள் உங்கள் பார்வைக்கு நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலில். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க 2 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. அதில் ஒன்று ஆல்மோஸ்ட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இன்னொன்று ஒரு 10 நாளில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த 2 டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. குடுவாஞ்சேரியில் நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க 2 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸும் இருக்குது. இந்த நெல்லிக்குப்பம் ரோட்டில் எங்கன்னு பார்த்தா நம்ம காயிரம்பேடு ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிஸியான ஜங்ஷன். காயிரம்பேடு ஜங்ஷனே அடுத்துள்ள நம்ம கன்னிவாக்கத்தில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வருவாங்க. சரிங்களா? மெயின் ரோடு தான், 100 ஃபீட் ரோடு இதுதான். ஓகேங்களா? ஸோ காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டர். இந்த மெயின் ரோட்லேருந்து நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து வெறும் ஒரு 800 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரம் தான் வைங்களேன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட்டு. கார் பார்க்கிங் பார்க்குறோம். நல்ல கம்ஃபர்டபுளான சைஸு. ஓகேங்களா? ஸோ காயிரம்பேடு ஜோனில், பெருமாட்டூர் ஜோனில், வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் SRM ஸ்கூல், இந்த ஜோன்லாம் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடு தான். ஏன்னா சைஸ் நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும். கார் பார்க்கிங்லாம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ வீட்டோட ஹாலை நீங்கள் பார்க்குறீங்க, பக்கா ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்துருதுங்க. பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்துடுது. சரிங்களா? 2 வீடு இருக்குது பக்கத்தில். வந்த உடனே புக் பண்ணுற ஸ்டேஜில் தான் இந்த வீடு இருக்குது. இங்கே சோஃபாக்கான ப்ரொவிஷன், ஆப்போசிட் வாலில் டிவிக்கான பாயிண்ட் கொடுத்து டிவிக்கான டிவி ஷோகேஸ் முதல் கொண்டு இங்கே பண்ணி வச்சுருக்கிறதுங்க. ஜென்ரலாகவே 3 BHK வீட்டை பொறுத்தவரையில் ஹாலில் எதனா ஒரு இடத்துல மட்டும் டைனிங் ஏரியா போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த வீட்டில் செப்பரேட்டாக டைனிங்கான ஏரியா அலோகேட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த டைனிங் ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா ரைட் எடுத்தா கிச்சன், ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமுங்க. டைனிங் ஏரியா நல்லா பெருசாகவே இருக்குது, அது உங்களால் பார்க்க முடியும். கார்னரில் ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. நான் அதுக்கு உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க வீடுங்க. ஹாலுக்கும் டைனிங்க்கும் இன்பிட்வீனில் உட்டிலேயே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறது. பக்கத்தில் இங்கே வாஷ் பேஷன் பாருங்கள், பேரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு. ஸோ டைனிங் ஏரியாவிலேருந்து இப்போ கிச்சன் போகிறோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா வித் எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு ப்ளஸ் உங்களுக்கு டைனிங் ஏரியாவில் ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்புமே பண்ணி கொடுத்துருக்கிறது. 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வால் டைல் பேஸ் பண்ணியிருக்கிறது. மேலே எல்லாமே உட்டிலேயே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது. கீழேயுமே கிச்சன் கிரானைட்டுக்கு கீழேயும் வார்ட்ரோப் ஒர்க்கு ஃபுல்லாக பக்காவாக மாடுலார் கிச்சன் ஒர்க்கு பண்ணியிருக்கிறது. இது இல்லாமல் கடப்பா ஸ்லாப்புமே, கடப்பா ஷெல்ஃபுமே உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. அதை உங்களால் பார்க்க முடியும் மக்களே. சரிங்களா? இதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான 3 BHK வீடு வித் வுட் ஒர்க்கோட வித் மாடுலர் கிச்சனோட இங்கே ரெடியாக இருக்குது மக்களே. டேரெக்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் சைடில் நிறைய பேர் வீடு பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் இது ஒரு மஸ்ட் விசிட் வீடு. ஓகேங்களா? வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டைனிங் ஏரியா பார்த்தாச்சா, கிச்சன் பார்த்தாச்சா, இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10க்கு 12 சைஸில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சைஸில் இருக்க ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் மேலே லாஃப்ட் எல்லாமே பக்காவாக வுட்லேயே கவர் பண்ணியிருக்கிறது. இதுக்குள்ளே உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகேங்களா? வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது, பக்கா வாஸ்துப்படி இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அட்டாச்சு ரெஸ்ட் வந்து வெஸ்டர்ன் கிளாஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க பெட்ரூம் விட்டு வெளியே வரும். இது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா தாண்டின உடனே ஹால் வருதுங்க. இது அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஒரு பங்களா ஃபீல் உங்களுக்கு இந்த வீட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸோட கொடுத்துருக்கிறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல காஸ்ட்லியான ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்கிறதுங்க உள்ளே கூட உங்களுக்கு. இந்த டிவி ஷோகேஸ்லாம் பார்க்க பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. இது எல்லாமே வுட்டில் பண்ணியிருக்கிறது, PVC இல்லை. சரிங்களா? ஸ்டெப்ஸ் ஏறும்போது லெஃப்ட் சைடில் வித் ஸ்பாட் லைட்டோட ஒரு உடன்லேயே ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கிறதுங்க. சூப்பராக இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு. ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ரைசரில் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ்லாம், ஃபுட் லைட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மக்களே. மேலே வரும் ஒரு சின்ன காரிடார் ஸ்பேஸு. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் என்ட்ரன்ஸு, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் என்ட்ரன்ஸு நம்ம பார்க்கலாம். யூஸ் பண்ணியிருக்க பெட்ரூம் டோர் எல்லாமே நல்ல காஸ்ட்லியான ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குற காமனான டிசைன்ஸ் இல்லாமல் நல்லா யூனிக்காக அட்ராக்டிவாக தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு. மேலே இருக்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 12ன்ற சைஸ் தான், நல்ல சைஸ் தான் உங்களுக்கு. இதுக்குள்ளே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பெயிண்டர் என்ன மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் கோட் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாளில் 100% கம்ப்ளீட் பண்ணி தரக்கூடிய ஸ்டேஜில் தான் இப்போ வீடு இருக்குது.
இது ரோட் ஃபேசிங் பால்கனி கொண்ட பெட்ரூம். ஸோ ரோட் ஃபேசிங் பால்கனியை பார்க்குறீங்க. வீடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே எங்கிட்ட வீடுகள்லாம் நிறைய இருக்குது. இது காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2-2.25 கிலோமீட்டர் வருவாங்க. 100 ஃபீட் ரோடு ஆகிய நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 800-900 மீட்டர்ஸ் வரும். பால்கனிலே உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கை உங்களால் பார்க்க முடியும். ஃபுல்லாக அழகாக கவர் பண்ணி டிசைனர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஸ்லிப் டெயில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே செங்கல்ல தான் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டிலாம் என்னை பொறுத்தவரையில் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் போயிருக்காங்க. டெயில்ஸ் எல்லாமே கேஏஜி அனுஜ் டெயில்ஸ் போயிருக்காங்க. மேலே இருக்க 2 பெட்ரூம் கூட அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்னன்னா லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. வீடு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த வீட்டோட விலை 73 lakhs. ஓகேங்களா? ரேட்டு ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு லொக்கேஷனை வாங்கிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்கள். 2 வீடு இருக்குது. பிடிச்ச வீட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன லேண்ட் ஏரியா வித்தியாசங்கள் இருக்குங்க. ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள். பிடிச்ச வீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. பர்டிகுலராக கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஏகப்பட்ட பேர் வீடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா பெரிய வீடு. இது ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெட்ரூம்குள்ளேயே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அட்டாச் ரெஸ்ட்ரூம். சரிங்களா? ஸோ நெல்லிக்குப்பம் ரோட்டில் காயரம்பேடு ஜோனில் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ இல்லை காயரம்பேடு அடுத்துள்ள பர்டிகுலராக கன்னிவாக்கம் ஜோனில் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடெல்லாம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2.25 கிலோமீட்டர் தான். வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா? அதுலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் வரும். பக்கத்தில் SRM ஸ்கூல் இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். இந்த சைடு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அப்போலோ காலேஜ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்க ஒரு ஜோன் தான். நல்ல அப்கமிங், நல்ல டெவலப்பிங் ஏரியா. டெவலப்டு 100 வீடுகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஏரியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரேட்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் வீடு எங்கேயும் இல்லை. வித் ஃபுல் ஃபர்னிஷ் அண்ட் மாடுலர் கிச்சனோட. பக்கத்தில் 2 பிராண்டட் ஸ்கூல் இருக்குது, 2 பிராண்டட் காலேஜ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் ஒன்று இருக்குங்க. அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 2800 ரூபா தான். இதே பில்டர் தான் அதிகம் சேல் பண்ணுறாரு. ஸ்கிரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுக்கு பிளாட் வேணா கூட நீங்கள் அந்த பிளாட்டை வாங்கிக்கலாம். டேரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ப்ரொசீட் பண்ணுங்கள். வீடு 73 lakhs, பிளாட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2800 ரூபா தான். வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.